வாழ்த்துக்கள். இந்த 2026 வருடத்தில் கர்த்தருடைய செய்தி, கர்த்தர் நாம் கொடுக்கிற செய்தியை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாகிருப்போம். Wish you happy New Year 2026. And I believe that everybody ready to hear the word of God, accept it and obey, practice in your life. நான் ஒரு பள்ளிக்கூட படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவனா இருக்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நடந்து படிப்பேன். 9 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடக்கணும், ஸ்கூலுக்கு மறுபடியும் 9 கிலோமீட்டர் நடந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், காட்டு வழி. அப்படி போகும்போது நான் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டவுன் அது. அந்த டவுனில் என்ட்ரான உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண் பாத்திரம் செய்யக்கூடிய புயவர்கள் மண் பாத்திரம் செய்து கொண்டிருப்பார்கள் வரிசையாக. அதை நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன் எப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. அது மனசில் பதிஞ்சிடுச்சு. அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பைபிளை படித்து பைபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம் அறியும் போது அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இந்த சக்கரம், மண், அது பக்கத்தில் உட்கார்ந்துக்கூடிய ஒரு மனிதன், அவர் எப்படி அவர் வணைகிறார் என்பதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை நம்ம பலமுறை அந்த செய்திகள் கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி அது இல்லை. இந்த வணைவது, பாத்திரங்கள் செய்வது இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி ஜார் என்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். But we have this treasure in jars of clay to sow. அதாவது clay jar, மண் பாத்திரம், மண் குடம், clay jar. நீங்க சில்வர்ல கூட ஜார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா வேற என்னத்துல இருக்குது, பிராஸ், ஆமா அதுல இருக்கு. நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போகிற விஷயம் ஜார். அப்புறம் பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, என்னது? கிளே ஜார். கிளே ஜார், கிளே ஜார். இந்த பழைய காலங்களில் அந்த ஜார் எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, தோல் சுருள். அந்த காலத்துல புத்தகம் அதெல்லாம் கிடையாது, தோல் சுருள் இருந்தது. அந்த தோல் சுருள் கெடாமல் இருப்பதற்கு, அதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை உருட்டி அந்த பானைக்கு, அந்த ஜாருக்குள்ள போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய தானியங்களை, அது வேர்க்கடலையா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, சோளமா இருந்தாலும் சரி, அது கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய பெரிய பானைகளுக்கெல்லாம் முதல்ல என்ன செய்வாங்கன்னா செம்மண்ணை பூசுவாங்க. அப்புறம் சுண்ணாம்பு கூட அடிச்சுடுவாங்க. சில பேர் வெள்ளையை அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்குள்ள இந்த விதையை, அதாவது சோள விதையோ, கேழ்வரகு விதையோ, நெல் விதையோ அதுக்குள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு சாணத்தை எடுத்து காத்து போகாம அடைச்சிடுவாங்க. அது பாதுகாப்பு. 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும் அந்த விதைகள் எல்லாம். அப்போ மண் பாத்திரங்கள் எல்லாம் நம்ம ஒரு சாதாரணமாக நினைச்சா கூட அது ரொம்ப பெரிய மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒன்று. எல்லாம் மண் பாத்திரங்கள். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்வர், இந்தாலியம், அப்புறம் என்னென்ன பாத்திரங்களோ, பொண்ணை விட தங்கத்தை விட இந்த மண் பாத்திரங்கள் என்பது அவ்வளோ ஒரு சிறப்பானது, மனித வாழ்க்கைக்கு ஏற்றது. சரி, முதல்ல தேவன் ஒரு மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்களா? மண்ணில தான் படைச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனத்தில் அப்படிதான் இருக்குது. மனிதனை தேவன், நான் படைப்பை பற்றி பேசுறேன். I just wanted to talk about the creation. How God created human. மனிதனை தேவன் எப்படி படைத்தார் என்று சொன்னால், முதல்ல தேவன் என்ன
செய்தாரா? எப்படி படைத்தார்? மண்ணினால. அது நமக்கு தெரியல. அவனை என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு உருவமா மாத்திருக்கார் மண்ணினால. எப்படி ஒரு குடமா மாற்றுகிறார்கள், மண் குடம் எப்படி ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார்கள், அதை போல மனிதனை மண்ணை எடுத்து இந்த மாதிரி ஒரு உருவமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா இந்த உருவம் எங்க இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் இருந்திருக்கு. நம்முடைய உருவங்கள் எல்லாம் தேவனுடைய இருதயத்துல இருந்திருக்கு. அவர் என்ன மாதிரி நம்மளை படைக்கணும், டிசைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் மனசுக்குள்ள இருந்துக்கிறாங்க. மண்ணை எடுத்து மனுஷன் என்ன செய்தார்? படைத்தார். அப்ப மனிதன் எதனால் படைக்கப்பட்டவன்? மண்ணால் என்ன செய்யப்பட்டிருக்க நாம. அப்ப நம்முடைய படைப்பே மண்ணு தான். மண் என்றுதான் வேதம் நம்மை நினைவு கூறுகிறது. நம்ம ஒரு சதையும் எலும்பும் இரத்தமும் நரம்பும் உடல் உறுப்புகள் கொண்டிருந்தாலும், ஆனா முதல்ல தேவன் நம்மளை எப்படிதான் படைச்சிருக்கிறாருன்னா மண்ணினால் தான் என்ன பண்ணிருக்காரு? படைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுவோமா? படைப்பே எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்களா, மண்ணினால் தான் படைத்திருக்காரு. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மண் குடத்தை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க போட்டீங்களா 45, 46 வசனங்களிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவருடைய வேலைக்காரனை அனுப்புகிறார். அந்த வேலைக்காரன் பெண் பார்ப்பதற்கு போவதற்கு முன்னதாகவே ஜெபித்து கொண்டே போகிறான். அவனுடைய உள்ளத்துல சில குறிப்புகளை வச்சு ஜெபிக்கிறான். என்னென்ன மாதிரி அந்த பெண்ணு இருந்தா, என்னென்ன மாதிரி அந்த பெண்ணு செய்தா, இதுதான் என்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மனைவி அப்படின்னு மனசுக்குள்ளவே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டே போறார் இந்த ஐயா ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அப்படி ஜெபம் பண்ணிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா, இவன் நினைக்கிற மாதிரியே ஒரு பொண்ணுங்க. படிக்க 45ஆம் வசனத்தையும் 46ஆம் வசனத்தையும் பாருங்க. இறங்கி போய் தண்ணீர் கொண்டார். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று அவள் சீக்கிரமாய் தன் தோல்வியிலிருந்து படத்தை இறங்கி குடியும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன் என்றார். பாருங்க, இப்போ இந்த ரெபேக்காள் சுமந்து கொண்டு போனது ஒரு மண் குடம். தண்ணீர் எடுப்பதற்கு மண் குடம் பயன்படுத்தப்பட்டது, தண்ணீர் நிரப்பி வைப்பதற்கு. இப்ப இந்த சில்வர்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன உட்பட நீங்கள் எல்லாரும் கூட பிறந்த கிராமங்களில் எதுதான் பயன்படுத்திருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா மண் பாத்திரங்கள் தான். அப்போ மண் பாத்திரங்களை சாப்பிடக்கூடியவர்களை ரொம்ப அற்பமாக நினைத்த மக்களும் இருக்கிறார்கள். ரொம்ப வசதி படைத்தவர்கள் அவங்க வெண்கலத்துல சாப்பிடக்கூடியவர்கள் அல்லது பொன் கிண்டியில பொற்பாத்திரத்தில் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் சாப்பிடக்கூடிய கேவலமா நினைத்தார்கள். ஆனால் மண் பாத்திரம் தான் சிறந்தது என்பது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இன்னொரு வயதானவர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வீடுகளில நம்ம போகக்கூடிய பல ரோடுகளில கிராமப்புறங்களில ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய மண் குடத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க, மோர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த தண்ணீரை குடிக்கும் போது அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். நம்முடைய தாகத்தை உடனடியாக அது தணிக்கும். அப்ப குடம் என்பது எதற்கு பயன்படும்? மனுஷனை படிப்பதற்கு மட்டுமல்ல, மனுஷன் வாழ்வதற்கு தண்ணீரையும் சுமக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு. இந்த மண் பாத்திரத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு போனோம்னா ஏராளமா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 1, 2 கிடையாது. ஆனா இந்த வாரம் முழுவதும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வாரம் முழுவதும் இதை குறித்து தான் உங்களுக்கு பிரசன்டமே. ஆனா அதன்படி இப்ப இந்த மண் குடத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். அதுல நீங்க என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நீங்க துரிதமாக எடுத்தவர்கள் படிக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. முதல்ல 7ஆம் அதிகாரத்துல 16ஆவது வசனத்தை ஒருத்தர் படிங்க. பாருங்க, என்ன அந்த வசனம் சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மறுபடியும் படிக்கலாம், மறுபடியும் படிப்போம்.
ஜட்ஜஸ் சாப்டர் 7. ஜட்ஜஸ் சாப்டர் 7 படிங்க. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும். பாருங்க, எக்காளம் என்பது என்ன? ட்ரம்பட். எக்காளம் என்பது என்னதுங்க? இங்கிலீஷ்ல ட்ரம்பட் சொல்றோம். அப்புறம் ஒரு ட்ரம்பட்டை கையில் எடுத்துங்க. அப்புறங்க படிங்க. வெறும் பானையையும். பானை சொல்லுங்க எல்லாரும். என்னதுங்க? வெறும் பானை. சரி, அப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணணுமா? அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் இப்ப பாருங்க, இல்லையா? பாருங்க, ஒரு தீவெட்டி கொண்டு போய் பானைக்குள்ள எப்படி போட முடியும்? தீவெட்டி கொண்டு போய் பானைக்குள்ள எப்படி போடுறது? நீங்க போய் திங்க் பண்ணலாம். பாருங்க, இந்த இது மாதிரி எலக்ட்ரானிக் தீவெட்டி எல்லாம் பானைக்குள்ள போட்டா என்ன செய்யாது? அணையாது. நீங்க ஒரு நெருப்பு கொளுத்தி அதுக்குள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அணைஞ்சிருமே. அப்ப எப்படி போட்டிருப்பாங்க? யோசிக்கணும். ஆனா அதுக்குள்ள என்ன போட்டாங்கன்னா, நீங்களே படிச்சு பாருங்க, எழுதி பாருங்க. ஆனா தீவெட்டி. தீவெட்டினா என்ன? அது என்னவா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயமா இந்த மாதிரி இல்ல. தீபத்தை உள்ள போட்டால் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிடும். அப்படின்னா என்ன தீவெட்டி அது இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத ஆராய்ச்சியில் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது வேக்ஸ் வேக்ஸ் கொஞ்சோண்டு எரிய விட்டு உள்ள போட்டாங்க. அதுதான் became a torch. அவங்களுக்கு இந்த பானையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் என்ன இருக்கிறது? இப்ப இருக்கிற மாதிரி கையில் எப்படி அமுக்குறவங்க டார்ச் வரணும்னா உங்க டார்ச் கிடையாது. பானை அதுக்கு உள்ள என்ன போட்டாங்க? வேக்ஸ். வேக்ஸ் எனக்கு மெழுகு. மெழுகு வந்து எரிய வச்சுட்டாங்க. இப்ப நம்ம பண்ற இந்த மெழுகு இல்ல, அது வந்து உண்மையாவே மெழுகு. அதை உள்ள போட்டு அதை திரி போட்டு எரிய விடுறோம். அது அணையாது. பந்தம். பந்தம்னா நம்ம நினைக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? கிராமங்கள்ல கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு கொம்பு எடுத்து மேல எல்லாம் துணியை சுத்தி மேல என்ன பண்ணுவான்? கிருஷ்ணாயில ஊற்றி கொளுத்திடுவாங்க. அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? இருக்கு அழிஞ்சு மறுபடியும் என்ன ஊத்தானீங்க? அப்போ பானை கூட கிருஷ்ணாயில எப்படி ஊற்ற முடியும்? கிருஷ்ணாயில நாம ஆயிடும், அது விட்டுருங்க. மொத்தத்தில் மண்ணெண்ணெய் என்ன செய்ய முடியாது? என்னங்க? ஊத்த முடியாது. அப்படின்னா அந்த வேக்ஸ், இட் வாஸ் வேக்ஸ். வேக்ஸ் லைட். அதாவது பேர் இன்னொரு பேர் சொல்றோம், டார்ச். பானைக்குள்ள என்ன இருக்குது? அந்த வெளிச்சத்தை தான் இவங்க பார்த்துட்டு போறாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு வீரர் கையில என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு கேடை இருக்கும், ஒரு வாள் இருக்கும். ஆனா இவங்களுக்கு கேடையும் இல்லை, வாழும் இல்லை. யார் இவங்க? யுத்தம் பண்ணக்கூடிய 300 பேர் கைட்ட வாழும் கிடையாது, கேடையும் கிடையாது. பதிலாக என்ன இருக்கு? சிரிக்க மாட்டாங்க. யாருன்னா காது கேட்டாலும் பானை எடுத்துட்டு எப்படா சண்டைக்கு போகணும்? வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த 300 பேர் சண்டைக்கு போறவங்க. ஹலோ, இந்த 300 பேர் எங்க போறாங்க? யுத்தம் பண்றதுக்கு போகக்கூடியவர்கள். யுத்தம் பண்றதுக்கு போனா கத்தி தானே எடுத்துட்டு போனோம், பட்டயத்தை தானே எடுத்துட்டு போனோம், மார்க்கவசம் தானே எடுத்துட்டு போனோம். ஆனா இவங்க என்ன எடுத்துட்டு போறோம்? ஊதத்துக்கு ஒரு ட்ரம்பட்டுங்க, கையில ஒரு பானை, அதுக்குள்ள ஒரு வெளிச்சம். இவ்வளவுதாங்க. சண்டை போற வரைக்கும் இது பொருந்துமா? நீங்க பாருங்க, அதுல என்ன இருக்கு? படிக்கணும், படிக்கிறேன். என்ன எடுத்துட்டு போறாங்க? படிங்க. ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து என்ன சொல்றாங்க? படிங்க. நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது. சரி, போதும். இப்போ என்ன சொல்றாரு? ஒரு ஐடியா கொடுக்குறார். என்ன ஐடியான்னு பாருங்க. 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்துல, நானும் என்னோடு இருக்க சகல பேருமானவரும் எக்காலம் ஊதும் போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தில் ஊதி என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். பட்டயமே இல்ல, பட்டயமே இல்ல. ஆனா என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். பட்டயமே இல்ல, ஆனா கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இது நம்புவதற்கு ஏதுவானதா? இல்ல. ஆனா அதை கேட்டவங்க கீழ்படிங்க. பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க. அடிஜாமத்தில் எப்பங்க? எப்பங்க? என்ன டைம் அது? யுத்தம் பண்றவங்களுக்கு வந்துங்க
இந்த ராத்திரி பகலெல்லாம் கிடையாது. யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன ராத்திரியும் பகலும் டைமிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்தில் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். சொல்லுவோமா? அல்லேலூயா. யுத்தம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடையாது? டைமே கிடையாது. பாருங்க, படிங்க, பார்த்து படிங்க. 19 வருஷம் பாருங்க. நடுஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரரை, ஜாமக்காரனா யார்? வாட்ச்மேன். வாட்ச்மேன் இங்கிலீஷ்ல வாட்ச்மேன் இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? அவங்கள ஷிஃப்ட் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? ஷிஃப்ட் எல்லாம் மாத்துறாங்களே. 8 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் போடுப்பாங்க. ஷிஃப்ட் மாத்துறாங்க. முதல் முறையா பைபிள் படிக்கிறவங்களுக்கு இது புரியாது. ஏற்கனவே பைபிளை படிச்சவங்களுக்கு இப்ப நான் சொல்றது ரொம்ப அழகா உங்களுக்கு புரியாது. ஆனா இவ்வளவு இருக்கா, இது நமக்கு தெரியாம போச்சு. சொல்லுவோமா? சரி, ஜாமக்காரரை மாற்றின பின்பு படிங்க. கிதியோனும் பாளையம் என்று சொன்னால் யுத்தம் நடக்கக்கூடிய இடம், யுத்த களம். சரியா? அங்க வந்து என்ன சொன்னாங்க பாருங்க, ஊதி என்ன பண்றாங்க? பட்டைங்கிறது அவங்க என்னத்தை ஊதுறாங்க? எக்கால என்ன? ட்ரம்பட்டுங்க. ட்ரம்பட்டை ஊதுகிறாங்க. ட்ரம்பட்டை ஊதி என்ன சொல்றாங்க? அவ்வளவுதாங்க. ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ட்ரம்பட்டை ஊதிட்டு இந்த 100 பேர் இருக்கிற பானைகளை என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தரா உடைக்கிறாங்க. எல்லாரும் பானை உடைச்சு அப்படி சத்தம் வரும். நான் ஒரு பானை வாங்கிக்கணும்னு நினைச்சேன். டைம் உடைச்சு காட்டு. ஒரு முறை ஒரு ராஜா உடைச்சன ஞாபகம் உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம்? ஒரு ராஜா உடைச்சினேன். அதோட சரி கத்திரிக்கார் ஓடிய போயிட்டாங்க. நீ போகக்கூடாதுல, நம்ம சாமியை உடைச்சுட்டாங்க. ஒரு அழிவுல சொல்லுவோமா? சரி, இப்ப என்ன நடக்கிறது? இந்த யுத்த வீரர்கள் எல்லாம் தங்கள் கைகள் இருக்கக்கூடிய ட்ரம்பட்டை ஊதுறாங்க. பானை போட்டு என்ன செய்யறாங்க? அவ்வளவுதான் புரிதல் செய்தி. பானை போட்டு உடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அடுத்த வார்த்தை பாருங்கம்மா. 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் கையில் எடுத்துட்டாங்க. தீவெட்டி கையில் எடுத்துட்டாங்க. 3 எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும், ஒரு கையில வந்து ட்ரம்பட்டு, அதாவது அந்த ஊதுறது, அது என்னது? எக்காலம். ஒரு கையில எடுத்துக்கிட்டா, இன்னொரு கையில என்ன எடுத்துக்கிட்டாங்க? எப்படி இருந்திருக்காது? இப்படிதான் எடுத்திருப்போம். இந்த பாருங்க, ஒரு கையில ஊதுறது, இது ஊதுறது, இது என்னது? ஊதிக்கிட்டே தீவெட்டி எடுத்துட்டு போறாங்க. பானை போட்டு உடைச்சிட்டாங்க கீழே. படிங்க, அவர் பாருங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய பட்டயம். யாருடைய பட்டயம்? சரி, அப்புறம் படிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி என்ன பண்ணுறியா? பிரதர் ஓடுனாங்க. பானையை உடைச்சோன்னா அவன் ஓடுறான். என்ன சொல்றாங்க இவங்க கேட்டா, கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் பட்டயம். பானையை உடைச்சிட்டாங்க. ஊதுறா ஒருத்தர் லைட்டை தூக்குறாங்க. அப்படி போகும்போது சத்தத்தை கேட்ட உடனே எதிராளிகள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, வசத்து பாருங்க, படிங்க. என்ன செய்தார்கள்? பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். படிங்க. 300 பேரும் எக்காளங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் போக பண்ணினார். ஆமென். சேனையானது சேராத்தில் உள்ள பெத்சிலா மற்றும் காபாலுக்கு சமீபமான ஆபேல். இப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் சிஸ்டர் வீட்டுக்கு போய் இதை படிச்சிருக்கோம். நான் செய்திக்கு வந்துட்டேன். இஸ்ரவேல் மக்களை மோசேக்கு பிற்பாடு யோசுவா வழி நடத்தினார். அதன் பிற்பாடு ஒருத்தர் வருகிறார்கள். கிதியோன் வருகிறார். இப்ப கிதியோன் தான் இந்த மக்களை வழி நடத்துகிறார். கிதியோனோடு கர்த்தர் இருக்கிறார். கிதியோன் சொல்வார் ஒரு சமயத்துல, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்க ஏன் குகைகளிலேயும் மலைகளிலேயும் சாப்பாடு இல்லாம, கோதுமை இல்லாம, அரிசி இல்லாம நாங்க ஏன் சாவறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். சொன்னார், கிதியோனே நீ பலசாலி அப்படின்னார். கிதியோனே நீ யாரு? பலசாலி அப்படின்னார். அப்பதான் அதுல ஒரு வசனம் வருது. என்னன்னா, பலவீனன் எவனும் என்னன்னு சொல்ல கடவன்?
நான் பலவான் என்று சொல்ல கடவுள். வாய்களை திறந்து சொல்லுங்க. பலவீனன் எவனோ என்னன்னு சொல்லணும். ஊழையிடக்கூடாது. ஐயோ உடம்பே சரியில்லையா, எனக்கு முடியலையா, ஒரு இடுப்பு வலியா, ஏன் 10 இடுப்பாக ஒரு ஆளுக்கு ஒண்ணுதானே இருக்கு. முதுகு வலியா, உட்காந்தா எந்திரிக்க முடியலையா, தூக்கமா வந்தியா, சர்ச்சில் உட்காந்தா ஜெபம் பண்ண முடியலையா, தொண்டை கட்டிக்கு செய்யும், ஒரே ஜொரையா. எல்லாமே நம்ம அறிக்கை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பலவீனம் 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 பலவீனம். ஒருத்தர் காது வலின்றான், ஒருத்தர் மூக்கு வலின்றான், ஒருத்தர் தலை வலின்றான், ஒருத்தர் முதுகு வலி, அப்புறம் முதுகு தண்டு வலி, ஒருத்தருக்கு சைடு வலி, ஒருத்தருக்கு கால் வலி, ஒருத்தருக்கு வரல வலி இல்லையா, ஒருத்தருக்கு கண்ணு வலி. இப்படி எல்லா வலியும் சொல்றதை தவிர நான் பலவான் அப்படின்னு சொல்றதான ரொம்ப குறையும். பலவீனன் எவனும் என்னன்னு சொல்லுமா, பலவான். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம ஒருத்தர் கேட்கிறோம், ஐயா எப்படியா இருக்கிறீங்க, ஓடுதா வண்டி. இப்போ வெளிநாட்டு உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தர் வந்து ஹே மை ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ கேட்டா என்ன சொல்றான், பிளஸ்ட் அப்படின்னுவாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். யாருமே எப்படி சொல்றது இல்லை. நம்ம ஆளுக்கு இந்தியன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து எப்படி சத்தம் இருக்கிறீங்க, அது யார் சொல்றீங்க, ஏமா என்னதான் ஆச்சு, ஐயா காலையில் இருந்துச்சியா, வீட்டுக்காருக்கு தோசை கொடுத்துருக்க, பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா, நான் போற விஷயத்துக்கு வரணும்னு வச்சுங்களா, என்ன சொல்லு, என்ன சிஸ்டர் எப்படி, ஐயா நல்லா இருக்கிறியா, காலையில தான் அவருக்கு தோசை விட்டு கொடுத்தாயா, அவர் அனுப்பிட்டு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் தோசை விட்டு கொடுத்தாயா, கொடுத்துட்டு பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் டிஃபன் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேயா, நைட்டு கூட ரெடி பண்ணி வச்சிருக்கிறையா. நீளமான கதை சொல்லுவாங்க சகோதரிமாரை பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பிரதர் கேட்குறீங்க, என்ன பிரதர் எப்படின்னா, ஐயா நல்லா இருக்கையா, சுருக்கமாக பேசி கற்றுக்கணும் சிஸ்டர். இல்லை, தோசை மாவுல இருந்து தோசை விடுறதுலேருந்து இட்லிக்கு சட்னி வைக்கிறதுலேருந்து பசங்களை பள்ளிக்கூடத்தில் அனுப்புறதுலேருந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் போடுறதுலேருந்து அப்புறம் வரப்போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க பாஸ்டர்கிட்ட பார்த்துக்கலாம். அப்புறம் இவங்களெல்லாம் சீக்கிரம் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன் தெரியுமா, நீ என்ன பேசிட்டு இருக்கிற, நீ எனக்கு உடம்பு எவ்வளோ பலவீனமா இருக்கு தெரியுமா அவனுக்கு, போயா. தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்க குறைஞ்சு போயிட்டாங்க சிஸ்டர் பிரதர். பலவீன தேவனும் தன் என்ன சொல்ல கடவன். இந்த வருஷத்துக்கு நீங்க சொல்லணும், நான் என்னவா. இப்ப இவங்க கிட்ட பட்டயம் கிடையாது, எந்த விதமான போர் ஆயுதங்கள் கிடையாது, வெறும் எக்காலம், அப்புறம் என்னதுங்க, தீவெட்டி பானை, மண்ணில செஞ்ச பானை. இதை வச்சு எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, ஜெயத்தை நீ பெற முடியாது என்ன இல்லாமல், ஜெயத்தை நீ பெற முடியாது கர்த்தர் இல்லாமல். கர்த்தர் தான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை மனுஷன் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், இவருக்கு பட்டயத்தை சண்டை போட்டானா என் பட்டயத்தினால் நான் ஜெயித்தேன் என்று சொல்லுவான். இவனுக்கு கேடை விழுந்திருந்தா இந்த கேடை தான் என் உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு காலில் வந்து பாதரட்சி இருந்திருந்தா இந்த பாதரட்சி தான் என்னை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி இருப்பான். மனுஷனை வெறுமையை விட்டுட்டாரு கர்த்தர். ஒரு பானை, ஒரு லைட், ஒரு எக்கால், இதை ஊதுறா, இதை உடையிடா, கையில் பிடிச்சிடா, முடிந்து யுத்தம் கர்த்தருடைய. என்ன நடக்குதுன்னா, இவன் ஊதுறா, விளக்க கையில் பிடிச்சிருக்கிறா, கர்த்தர் பாளையத்தில் யுத்தம் பண்றார். என்ன யுத்தம் பண்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்கள் பட்டயத்தினாலே ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். இவங்கெல்லாம் போய் ஒன்று சண்டை போடல. சொல்லுவோமா? அப்படின்னா என்ன பிரதர் நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பானையை தூக்குகிறவனும் பானைக்குள் டார்ச் வைக்கிறவனும் யுத்த களத்துல அந்த ட்ரம்பட்டை ஊதுகிறவனும் ஒரு கேள்வி கேட்கல. ஏன் பானை எடுத்துட்டு போனோம் கேட்கல, ஏன் ஊதணும் கேட்கல, ஏன் விளக்க கொண்டு உள்ள வைக்கணும் கேட்கல. They never ask any question against him. The leader கேட்கல. கிதியோன் கிட்ட அவன் சொன்னதை செய்தார்கள் அப்படின்னா விசுவாசித்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள்,
பானையை உடைத்தார். யுத்தம் கர்த்தர் செய்தார். ஜெயம் அவர்களுக்கு கிடைத்தது. இது செய்திகள். லெட்ஸ் கம். என்ன பிரதர் இந்த பானை? இப்போ படிக்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். 2 கொரிந்தியர் chapter 4 verse 7. இப்ப படிங்க. இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்களா? இப்பதான் பானை பத்தி நான் சொல்ல போறேன். இப்ப பாருங்க, பானை உடைக்கணும். சொல்லுங்க, பானை என்ன செய்யணும்? உடைக்கணும். பானை என்ன செய்யணும்? உடையணும். படிங்க. இப்ப பாருங்க, அந்த பானை பத்தி இப்ப பேசுறேன். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் chapter 4 verse 7. பாருங்க, but we have this treasure in jar. படிங்க தமிழ்ல. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை treasure இருக்கு பாருங்க. பொக்கிஷம் இருக்கு பாருங்க. treasure மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எங்க இருக்கு மண்பாண்டம்? நம்ம கிட்ட கையில இருக்கு. எதை சொல்றார் மண்பாண்டம்? நாம் தான் மண்பாண்டம். நான் தான் மண்பாண்டம், நீங்க தான் பானை. சொல்லுங்க எல்லாரும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, நீங்கள் ஒரு பானை. மண்பானை. மண்பானை. சரி, இந்த மண்பானைக்குள்ள என்ன வச்சிருக்காரா தேவன்? பெரிய பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கார். நம்ம பொதுவாகவே பொக்கிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? பொக்கிஷன் சொன்னா தங்கம், வைரம், பணம், நல்ல நல்ல உடைகள், விலையேறப்பட்டது எல்லாம் ஒன்னா சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்? பெரிய பொக்கிஷம் அவர்கிட்ட அப்படிங்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கொண்டு போய் நாம் தயார் பண்ண ஒரு இரும்பு பெட்டில் கொண்டு போய் வைப்போம். சொல்ல மாட்டேங்க. இரும்புனால செய்யப்பட்ட அது என்ன சொல்லுவாங்க? கபோர்ட் அல்லது லாக்கர் அல்லது பீரோ. அதுல கொண்டு போய் எல்லா பொக்கிஷத்தை வச்சுட்டு யோசிச்சுட்டே போய் திட்டிக்குவாங்க. யாருன்னா திறந்துருவாங்களா? சாவி எங்க வைக்கிறது? சாவி யாருக்கு தெரியாது வைக்கிறது. எங்கதான் வச்சாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. எங்கயா வைக்கிறது சாவியை? இவங்களே கொண்டு போய் வச்சுட்டு தெரியாத தேடணுமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சாவியை தொலைச்சிட்டாங்க. யாருக்கும் பயந்து கொண்டு போய் சாவியை வச்சு அதை தேட முடியாது. போய் கடைசி ஐயா சாவி வந்து செஞ்சு கொடுங்க சார். எங்கம்மா வச்சா? அதுதான் சார் தெரியல. ஏமா அப்படி வச்ச? வீட்டுல இருக்கிற பொல்லாத வச்சா திட்டி வர. அதுதான் சார் சாவியை மறைச்சு வச்சேன். உள்ள என்ன இருக்கு? எதுக்குள்ள? நீ வைப்பது இரும்புக்குள்ள, கர்த்தர் வைப்பது உனக்குள்ள. அப்ப பாருங்க, நம்ம இரும்பை நம்புகிறோம். சொல்லுங்க, நாம் இரும்பை நம்புகிறோம், கர்த்தரோ நம்மை நம்புகிறார். நம்ம இரும்பை நம்புகிறோம், கர்த்தரோ நம்ம என்ன பண்றாரு? என் மகளுக்குள்ள, என் மகனுக்குள்ள நான் ஒரு பொக்கிஷத்தை வைக்கிறேன். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்களா? பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை. பாருங்க, அந்த வார்த்தை படிங்க. மறுபடியும் படிக்கிறோம். மறுபடியும் படிங்க. 2 கொரிந்தியர் பாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை இது மனுஷனால் வந்தது இல்ல, தேவனால் வந்திருக்கிறது. அது தேவனால் வந்ததுதான் என்பது விளங்கும்படி இந்த வல்லமையை உங்கள் சரீரமாகிய மண்பாண்டங்களிலே தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய உடல்ல தேவன் வைத்தது வெறும் உயிர் மட்டும், ஜீவன் மட்டும் இல்லைங்க. சகல ஆசீர்வாதத்தையும் சகல வல்லமையும் உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அது நமக்கு புரியல. நம்ம புரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுன்னு ஜெபிக்கிறோம். நிறைய பேர், சில பேர் வல்லமைக்காக ஊர் விட்டு ஊர் போறோம், வேற ஏதோ ஊருக்கு போறோம். இங்க இருந்து சோறெல்லாம் கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமா அப்படிதான் பஸ்ல ஏறி போய் சோறெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த பக்கம் போயிருக்குது. நாசரேத்துக்கு போயிடுச்சு. நாசரேத்து என்பது திருநெல்வேலி மாவட்டம். அங்க போயிட்டு இந்த மாதிரி சோறெல்லாம் கட்டிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறுது. இந்த துணி மூட்டையை எடுத்துட்டு போன சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் மூட்டை கட்டிட்டு பஸ்ல ஏறிச்சு பாருங்க. படிக்கட்டுல காலை வச்சுட்டு ஒரு காலை வச்சு பிடிக்கிறதுக்குள்ள பஸ் எடுத்துட்டோம்னா மல்லாந்து விழுந்து பாருங்க, மண்டை வெடிச்சு அங்கேயே செத்து போச்சு. ஒரு ஊழியக்காரருடைய சகோதரி. ஏன் பிரதர்? இப்ப தேவன் எவ்வளவு சுலபமா சொல்றாரு, அவருடைய வல்லமையை நீ எங்கும் தேட தேவையில்லை.
அவருடைய வல்லமையை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்பதான் நீங்க தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த வல்லமை இருக்கிறார் எனக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்றீங்களாமா? 2026 நீ எங்கேயும் தேடக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற வல்லமை நீ பயன்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்ப எங்க வச்சிருக்கிற மண் பாத்திரம், என்ன பாத்திரங்க? இது அப்படிதான் இருக்கு. நம்முடைய சரீரம் என்னதான்? மண் பாத்திரம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், படைப்பே எதுதான்? மண்ணில் தான். அப்ப இந்த மண் பாத்திரத்துல ஜீவன் என்கிற அல்லது லைஃப் என்கிற ஒரு வெளிச்சமும் இருக்கு, கூடவே தேவனுடைய வல்லமை இருக்கு. இல்லையா? சொல்ல மாட்டேன். தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார்? வெளிச்சமா இருக்கிறாரா? அந்த ஒளியாகி இயேசு எங்கதான் இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. தேவனுடைய வல்லமை எங்கதான் இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. சரி, இப்ப இந்த ரெண்டுத்தை வச்சுட்டு ஏன் பிரதர் எனக்கு வெற்றி கிடைக்கல? வெளிச்சமும் இருக்கு, பானையும் இருக்கு. நான் தான் பானை, நீங்க தான் பானை. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆனா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? பானையை உடைக்காம வெற்றியை நீ பெற முடியாது. பானையை உடைக்காம வெற்றியை நீ பெறவே முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? உன் சரீரம், இந்த சரீரமாகிய பானையை நீயே உடைக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது, குத்தி கிழிக்கப்பட்டது. அவர் சரீரத்தில் முள்முடி அடித்தார்கள், வினாவிலே குத்தினார்கள், சவுக்கில் அடித்தார்கள், கைகளிலும் கால்கள் அடிகள் அடித்தார்கள். சரீரம் பிரிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. கோதுமையை நசுக்குவது போல, கோதுமை மாவை நசுக்குவது போல, இடிப்பது போல அவருடைய சரீரம் நசுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இன்னும் பானை உடைக்கலைங்க. சரீரம், ஆவி, ஆத்துமாவை தேவனுக்கு அர்ப்பணித்து உடைத்து காணிக்கையாய் கொடுக்காத மக்களுக்கு உள்ளே தேவன் கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிறது. நீ உடைக்கணும், ஒரு சரீரம் உடைக்கப்படணும். எப்படி சரீரம் உடைக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு தான் உபவாச ஜெபம். அதற்கு தான் உபவாச ஜெபம். கர்த்தர் சமூகத்திலே நீ உபவாசித்து ஜெபிக்க ஒரு சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க அது உடைய கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். தோல்வியே கிடையாது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை வயசு ஆனாலும், இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய பஞ்சங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், ஒரு யோசேப்பு தேசத்தில் இருந்தாரே, அவர் உடைந்து தேவனை சார்ந்து வாழ்ந்தார். He was dependent on God. He trusted in God. He feared unto the Lord. He obeyed unto the Lord. எல்லாவற்றுக்கும் யோசேப்பு கர்த்தரை கேட்டுக்கொண்டே இருந்தார். பஞ்சம் வந்தது, அதிலிருந்து அவன் அவர்களை மீட்டான். வியாதி வந்தது, அதிலிருந்து அவர்களை மீட்டான். தன் சொந்த குடும்பத்தாரை மீட்டான். காரணம், அவன் சரீரத்தை கர்த்தருக்கு உடைத்து கொடுத்தான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தான். அவன் நிமித்தம் தேசத்துக்கு ஜெயத்தை கொடுத்தான், ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்தான். நம்ம சரீரமாகிய இந்த பானை உடைக்கப்படாம ஜெயத்தை நீ பார்க்கவே முடியாது. நமக்கு ஜெயம் வேணும்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உன் சரீரமாகிய பானை உடைக்கணும். கர்த்தர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் என்கிற இந்த பாத்திரம் உடைக்கப்படுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் படிக்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 18 19 படிங்க. பாருங்க, என்ன நினைக்க வேண்டாம்? முந்தினம் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில கடந்த வருடங்களிலும் அதுக்கு முன்னாடி வருடங்களிலும் நடந்தவைகள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க,
Don't think. அதாவது உன்னுடைய வெசல், உன்னுடைய சரீரத்தை பழைய காரியங்களை, பழைய பொருளை, பழைய ஒரு உணவை கொண்டு போய் எப்படி ஒரு புதுசுல போடுறாங்களோ அது மாதிரி கொண்டு வந்து பழைசெல்லாம் கொண்டாந்து உங்க மண்டையில போடாதீங்க. Don't put the old things in your mind. பழைசெல்லாம் நினைக்காதீங்க சொல்றார். Stop thinking the old things which was passed away. அது போயிடுச்சு. அப்போ முந்தினவளை என்ன பண்ணாரு? நினைக்க வேண்டாம். அப்புறங்க பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சிந்திக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பாத்தீங்களா? Stop thinking the old things. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பழைசே நினைச்சிட்டு இருக்கோம். Keep thinking the old things. Stop. அப்படினா நிறுத்துங்க. தேவன் ஒரு ரெட் லைட் போடுறாரு அந்த இடத்துல. ரெட் லைட் அப்படினா என்ன அர்த்தம்? Stop. Don't think the old. Don't think the past. Don't think the deadly things. மரித்து போன விஷயங்கள், அதாவது செத்து போன விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள், பாவமான காரியங்கள், சண்டை காரியங்கள், அது என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நினைப்பதற்கு உன்னுடைய இருதயத்தை கொடுக்காத. To be new அப்படின்னா renew. உன்னுடைய இருதயத்தை புதுசா வச்சுக்கோ. பூர்வத்தை நினைக்காத, பழசை நினைக்காத. அப்புறம் அவர் சொல்றார், நான் என்ன செய்ய போறேன்? இதோ புதிய காரியம், the new thing நான் செய்கிறேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ பானையை உடைக்கும் பொழுது நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். படிங்க. இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும். பாருங்க, அவர் கர்த்தர் என்ன சொல்றார்? தன்னை பத்தி சொல்றாரு. ஒரு வனாந்தரமா இருந்தா கூட அதுல வழியை என்னால உண்டு பண்ண முடியும். அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட நான் தண்ணீர் உள்ள ஆறுகளை உண்டாக்க முடியும். சரியா? தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, வனாந்திரமா இருந்தாலும் சரி, அவாந்திர வெளியா இருந்தாலும் சரி, என்னால் ஆறுகளை உனக்கு உண்டாக்க முடியும், உனக்கு உண்டாக்க முடியும், உனக்கு உண்டாக்க முடியும். ஒரு ஆறு உனக்கு தான், ஒரு கிணறு உனக்கு தான், ஒரு வயல் உனக்கு தான். அப்படின்னு என்ன செய்யணும்? இதெல்லாம் பெறுவதற்கு வசனத்தை நான் சொல்லிடுறேன். படிங்க. கடைசி வசந்த ஒரு வசந்த படிங்க பார்ப்போம். பைபிள் சொல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்களை படிங்க. துரிதமா படிங்க பார்ப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9 இருந்து தொடங்க பார்ப்போம். இந்த உடைன்றதுக்கு தாங்க அர்த்தம். உடைன்னா என்ன அர்த்தம்? படிங்க. ஒருவருக்கு என்ன பண்ணாதுங்க? ஐயோ பிரதர் சிஸ்டர், உங்க பானையில ஒரு வெளிச்சம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அப்போ பொய் யாருக்கு சொந்தமானது? சொல்லுங்க. பொய் யாருக்கு சொந்தமானது? பிசாசுக்கு சொந்தமானது. அப்ப இந்த மண் குடத்துல பிசாசுக்கு சொந்தமானது போடாதீங்க, வெளிச்சத்தை போடுங்க. வெளிச்சம் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. பாருங்க, என்ன பண்ணுங்க? படிங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க. அப்புறம் இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க? கலைந்து போடலாம். என்ன அர்த்தம்? கலைந்து போடலாம் என்ன? எடுத்து போடுங்க. போடுங்க. போட்டு கலைந்து போட்டு இப்பதான் சொல்றாருங்க, முதல்ல உன்னை உருவமா சிருஷ்டித்தார தேவன், அவரை போல நீ மாறு. அதான் உடைக்கணும். அதான் உடைக்கணும். அதான் உடையணும். உடையறதுனா என்னன்னா, முதல்ல உன்னை மண்ணில் இருந்து தானே தேவன் செஞ்சாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள உருவம் இருக்கு இல்லையா? அந்த உருவம் இன்னைக்கு உனக்கு இல்லை. படுத தேவன் படைத்த உருவம் இன்னைக்கு இல்லை. நீயா ஒரு உருவத்தை உண்டாக்கிற. உன் சிந்தனையினாலும் செயல்களினாலும் உன்னுடைய சுபாவத்தினாலும் தேவன் படைத்த அந்த உருவத்திற்கு வேற உருவமா நீ உருவெடுத்துட்டு இருக்கிற. ஓ அதுலாம் இப்ப தேவன் ஏதாச்சும் படைப்ப சொல்ல, நான் முதல்ல படிச்சேன் படிப்பா. அந்த வார்த்தை மட்டும் படிக்கல. தேவன் படிங்க. அப்போ தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, பிரதர் நீங்க ஏற்கனவே மீட்கப்பட்டவங்க, பானையை கையில் வச்சிருக்கிறவங்க, வெளிச்சத்தை உள்ளவங்க, ஜெயம் பெறும்படி அழைக்கப்பட்டவங்க, வெற்றி பெறுவதற்காக நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். அதனால மறந்துடாதீங்க, நீங்க அவரு சாயலா மாறுங்க. சாயம் பூசாதீங்க. டோன்ட் கோட்டிங். கோட்டிங்னா என்ன அர்த்தம்? கடையில எல்லாம் போய் ஸ்வீட் வாங்குவோம். சில பண்ணு மேல பார்த்தீங்கன்னா கிரீமை ஊற்றி வச்சிருப்போம். வெள்ளையா இருக்கு கிரீம்.
சர்க்கரையா இருக்கும். தட்ஸ் கால்ட் தி கோட்டிங் பண்றது. கோட்டிங். சாதாரண உட்டு இருக்கும், அந்த உட்டு மேல என்ன பண்ணிடுவாங்க? கோட்டிங். இந்த கோட்டிங் லைஃப் உனக்கு வேண்டாம், பிராக்டிகல் லைஃப் வேணும். Don't coat on your life. Don't coat on your body. Don't coat on your character. நீ என்ன பண்ண? வேஷம் போடக்கூடாது, அல்லது கோட் போடக்கூடாது. கோட் இந்த கோட்டில் கோட்டிங். Don't put the coat. Don't play the coat. கோட் போடாத. கிரீமா தேவையில்லை நமக்கு, கோட்டே வேண்டாம். பிராக்டிகல் லைஃப். நான் என்னை படைத்தவர் சாயலாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ மாறும்போது, உன்னை உடைக்கும் பொழுது அவர் உனக்கு ஜெயித்து கொடுப்பார். அவர் உனக்கு கொடுப்பதற்கு அடிச்சிருக்கார். அவரை படிங்க, அது வந்து படிங்க. அப்புறம் பாருங்க. அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, யாரெல்லாம் எடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். நாங்க என்ன சொல்றாரு? இல்லை, ஏழை பணக்கார ஜாதி மதம் ஒண்ணு கிடையாது. இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த வருஷத்தை படிச்சு முடிச்சிடலாம், ஜெபம் பண்ணிடலாம். அடுத்த வருஷத்தை படிச்சு முடிப்போம். இதுல நீங்க படிச்சுலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை படிக்கிறது. எபேசியர் 4:22 இருந்து படிச்சிருங்க. ஒரு 2-3 வருஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னங்க? முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் பழைய மனுஷனை. நான் ஏற்கனவே சொன்ன பத்தில பானை உடைக்கணும்னு, பழைய மனுஷனை என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? களைந்து போட்டு, உடைய கலைக்கிற மாதிரி பழைய மனுஷனை கலைந்து போட்டு எதிர்ப்பு தரித்துக் கொள்ளுங்கள். புது ஆவின்னு சொல்றாங்க. உங்க உள்ளத்துல என்ன ஆவி வரலாமா? ஆமா, நியூ ஸ்பிரிட். நியூ ஸ்பிரிட். அந்நிய பாஷை பேசுறவங்களாம் கரெக்டாக உயர்த்துக்கலாம். புது பாஷைகளுக்கு கற்றுக்கிட்டார் ஆண்டவரே. 2026 பாஷை என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. புது பாஷை கொடுங்க ஆண்டவரே. புது ஸ்பிரிட் கொடுங்க ஆண்டவரே. புது சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் வேற மாதிரி அந்நிய பாஷை பேசுறேன் ஆண்டவரே, கேளுங்க. கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பேசுறதே பேசக்கூடாது. லோலபலாம் அதே பாஷை தான். கலாபலாம் அப்படின்னு. ஒரு பரிசுத்தாவியை நம்பாத ஒரு சபை, அந்த சபையில் உள்ள ஒரு அம்மா, அது ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையோட ஒரு பாஸ்டரை கூப்பிடுது. எங்க வீட்டில் வந்து ஜெப கூட்டம் நடக்குது. அவர் வாரம் நடத்திட்டு வர. புருஷனுக்கு தெரியாம அந்த அம்மா ஜெப கூட்டம் நடக்குது. புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்றான், அவனுக்கு வந்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றோம், அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம சபை எவ்வளோ டீசெண்டாக நம்ம பாரு. அது மாதிரி அவர் கூப்பிடாரு. எவ்வளோ கண்டிச்சு பார்த்தா கேட்கல. இது அவருக்கு தெரியாம இந்த பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்க. அப்போ பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ண நம்ம பரிசுத்த ஆகிட்டு அபிஷேகம் பெற்றுச்சு. அவங்க போற சமையல் அபிஷேகத்துல நம்ப மாட்டாங்க. இது இவர் வரும்போதெல்லாம் நல்லா அபிஷேகம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார ஜெபம் நடக்கும் வந்துட்டாங்க. பாத்திரத்துல டீ வச்சிருக்குது, எல்லாம் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு கேட்டா, தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே அப்படின்னு. ஒண்ணு இந்த அம்மா அபிஷேகத்தை பெறுது. பெற்றுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டார், அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். பாத்திரத்துல டீ வேற கொச்சிட்டு இருக்குது அந்த ஸ்டாப்ல. இப்ப எப்படி பொண்ணுகிட்ட சொல்றது? அந்நிய பாஷை நிறுத்திட்டு சொல்றதா, புருஷனுக்கு பயப்படுறதா, என்ன பண்றதா அந்த அம்மாவுக்கு தெரியல. பக்கத்துல அவங்க பொண்ணு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு அது அபிஷேகம் பெறாது. அப்போ அந்த பொண்ணு பேர் வந்து சங்கரி. இந்த பொண்ணு பேரு சங்கரி. இப்ப இந்த அம்மா சொல்லுது, சங்கரி 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 சலபலா, சங்கரி சலபலா. அது என்ன சொல்றதுன்னா, சங்கரி சலபலான்னு என்ன கொதிக்குது? ஆமா, சங்கரி சலபலா, சங்கரி சலபலா சொல்ல ஒன்று அந்த பொண்ணுக்கு புரியல. முட்டான ஒன்று விட்டுச்சு. சங்கரி சலபலான்னு சொல்ல என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலமா. போடி அடுப்பில் வந்து டீ கொதிக்குது, இப்போ நிறுத்தியாமா. வீட்டுக்காரர் வந்த மாதிரி பார்த்துக்கணும், என்ன நடக்கிறது? நீ என்ன சர்க்கரைன்ற சலபலான்ற என்ன ஜபம் பண்றோம், என்ன கணக்கு இதெல்லாம் வச்சோம்.
இனி இந்த அந்நிய பாஷை பேச சபைக்கு நீ போகக்கூடாது. பாஷையை பேசாத சபை எங்க சபை? நீ அங்க வா. அங்க வந்து பாரு எவ்வளவு அமைதியா. இந்த மாதிரி சங்கரா சடப்படாதான் ஒண்ணும் கிடையாது. ஓனியா 2 வசனம் படிச்சா ஜெபம் பண்ணி போயிட்டு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரே பாஷை நீ எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு போகுது சிஸ்டர்? ஒரே பாஷை அதிக சத்தமா பேசுறது எனக்கு ஏத்தி இறக்குறது. இன்னும் புலவர்களா நீங்க ஏத்தி 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 பேசுறது. அப்படின்னா என்ன பண்ணனா, நம்ம அந்நிய பாஷை பேசும் தவறல்ல. அந்நிய பாஷை ஆண்டவரே புது புது பாஷைகளை கொடுங்க கேளுங்க. நான் தான் சொல்ல வரேன். பேசுவது தவறு இல்லை, ஜெபிப்பது தவறு இல்லை. ஆனா என்ன கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு புதிய அந்நிய பாஷையை கொடுங்க. பேசலாம் சரி, நான் கேட்கலாம் இல்லை. ஆண்டவர் தான் நம்ம வல்லமை சரீரத்தில் கொடுத்துருக்காரு. அப்ப பழைய மனுஷன் இல்லைன்னா புது மனுஷன் புது பாஷை வரணுமே. வரணுமா வரக்கூடாதா? அதுக்கு கம்மியா வரும். ஒருத்தர் என்ன பண்ணா, கம்மியை காய வச்சுட்டு இது உண்மையான பாஷை இருக்குது, கம்மியை காய வச்சு வைக்கிறாடா, தமிழா வந்தா இல்லை இங்கில வச்சா பார்ப்போம். கம்மியை காய வச்சு வச்சா முடி வர மாதிரி வருமா? முடி வருமா? கம்மியை காய வச்சு வச்சா உடம்புல அம்மா அப்படின்னு தான் வரும். சுடும் நம்மள உடம்பெல்லாம். ஒரு அலியில சொல்லுவோமா? இன்னொரு அலியில சொல்லுவோமா? சரி, அப்புறம் அந்த வசனத்தை படிக்கலாம். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. படிங்கம்மா, படிங்க. அப்ப என்ன சொல்ற இங்க மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்துறா பாருங்க. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் என்னன்னா, being a better person. ஒரு பெட்டர் ஆளா நீ இருக்கிறது ஒஸ்டா போகக்கூடாது. being a better person. How beautiful women's in our church. என்ன மாதிரி கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி, such a wonderful things. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாருக்குமே பாருங்க. நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ் வச்சுட்டு சகோதரிமா இருக்கு, இந்த வாலிப பிள்ளைகளை இவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க. சரியில்லை கேட்குறேன், கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ நல்ல நல்ல ட்ரெஸ் போடுறவங்க நீங்க மாறி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று புது புது பாஷை பேசணும்னா இன்னும் எவ்வளோ ஆத்மாக்கள் சமைக்கிறோம். இந்த இடம்லாம் பார்த்தாருங்க, இந்த இடமெல்லாம் பார்த்தாருங்க. அப்படின்னா எங்க இருக்குது, எங்க இருக்குது இந்த வல்லமை? எங்க அடைப்பு வச்சிருக்கிறீங்க? சாதாரணமா ஒரு ஆள் பீடி பிடிக்கணும்னு நீங்க பாருங்க, என்ன இப்படி இழுக்கிறான், மூக்கில் விடுறான் புகைய. என்ன வருது தெரியல நமக்கு அந்த விஷயமே. இன்னொன்று ரகசியம் நமக்கு தெரியல, மூக்கில் புகை விடுற விஷயம். நீ யோசிச்சு பாருங்க, அப்படி இழுக்கிறான் படம் மூக்கில் வருது. எந்த வருது இது? வீடு இருந்தால சார் நெருப்பு. ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு புத்தி அறிவு இருக்கும் பொழுது தேவன் எவ்வளவாய் ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், நமக்குள்ள எவ்வளவு பெரிய வல்லமை வச்சிருக்கார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானத்தை தேவன் நமக்குள்ள வச்சிருக்காரு. பொடி போடுற பாருங்க, அதே மாதிரி எங்கன்னா எடுப்பானு தெரியலங்க. அவன் சும்மா அப்படி பண்ணுவான். ஐயா சொல்லுங்க, அப்புறம் ப்ரூவ் பண்ணுவான். என்னடா பண்ணா இவ்வளவு பொடி உள்ள போயிட்டு இருக்கோம், மொத்தப்படி உள்ள போயிருக்கோம். சில பேர் பார்த்து அப்படி எடுப்பாங்க, அப்படி எடுத்துட்டு அப்படி பண்ணுவான். ஐயா சொல்லுங்க, உள்ள வாய்ப்புல வேற போடுறான். ஆனா மூக்கில் போட்டாலே பரவாயில்லைங்க, வாய்ப்புல சொல்றாங்க அந்த பொடியை. இதுல வித்து வேற காட்டுவாங்க. வீடு பிடிக்கிற பாக்குறியா, கண்ணை பாடுறாங்க, கண்ணில் புகை வருது, காதுல வருது. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவராய் அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய பரிசுத்தத்தை எல்லாம் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்முடைய சரீரத்தை உடைக்கும் பொழுது ஜெயம் நமக்குரியதான். God bless you, God bless you, God bless you. அப்படியே எந்திருப்போம், எல்லாரும் எந்திருப்போம், எல்லாரும் எந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் எந்திருப்போம், எல்லாரும் எந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.